நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைவிடுக்கும் கைட்டு சொல்லும் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்தாளர் சேர்த்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பேசிக்கிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் மின்மயானங்களில் அடக்கம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை இலவசமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து போராடுவதோடு மட்டுமில்லை, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட பல்வேறு புதிய திட்டங்களை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல சிறப்பு திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அமல்படுத்தி வந்திருக்கோம். குறிப்பாக நியாய விலைக் கடைகளில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்லை, மாற்றுத்திறனாளிய பாதுகாவலர் போனாலும் வரிசையில் நிற்காமல் செல்வது, வீட்டுக்கு சிலிண்டர் கொண்டு வருகிற போது சிலிண்டர் சப்ளை செய்யக்கூடிய நபர்கள் பில் அமௌண்ட்டுக்கு மேலே 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கேட்பதை தடை செய்தது. அதே போல் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெயின் பார்க் உள்ளிட்ட பல்வேறு அந்த சுற்றுலாத்தலங்கள் முழுவதும் மாற்றுத்திறனாளி ஐடி கார்டை காண்பிச்சாலே அவர்களுக்கு இலவசம் என்கிற அனுமதியை பெற்றுக் கொடுத்தது. இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொருளாதாரத்தில் பொதுவாக தமிழ்நாடு முழுவதுமே மாற்றுத்திறனாளிகள் மிகவும் பின்தங்கியதாக ஏழ்மை நிலையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பாக ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்குது. ஏன்னா நமக்கு உதவித்தொகை உயரலை, நம்ம சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னா நமக்கு வேலை வேணும், வேலை கிடையாது. ஒரு தொழில் பண்ணலான்னா வங்கி கடன் வாங்கலாம்னா வங்கி கடன் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஒருவரை சார்ந்து இருக்கிற போது அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய பாரமாக இருக்கிறோம். வாழும்போதும் பாரமாக இருக்கிறோம். இறந்த பிறகு நம்மளை அடக்கம் செய்வதற்கும் அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடுகிறது. நம் மீது அன்பும் பாசம் வைத்திருந்தால் பரவாயில்லை, பல நேரங்களில் பல விஷயங்களில் நம்மை எப்படி அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாற்றுத்திறனாளிகள் இறந்துட்டாங்க அப்படின்னா மின்மயானங்களில் அடக்கம் செய்கிற போது குறைந்தபட்சம் 2000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் செலவு என்பது ஆகுது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் இந்த செலவை இறந்த பிறகு அந்த செலவை ஈடுகட்டுவது என்பது அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது, வலியையும் வேதனையும் உருவாக்குகிறது. அதனால் மாற்றுத்திறனாளிகள் இறக்கிற போது அவர்களை மின்மயானங்களில் அடக்கம் செய்கிற போது அவர்களை இலவசமாக அடக்கம் செய்ய வேண்டும். அதற்கான உத்தரவை திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்மயானங்களுக்கு, அதனுடைய நிர்வாகிகளுக்கு, அதே போல் நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் நீங்கள் உத்தரவு போட வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்தோம். நம்முடைய வேண்டுகோள் என்பது நியாயமானது. உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால் அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபாய் இருந்தால் மிச்சமானால் கூட அவங்களுக்கு நல்லது தான். அப்போ அந்த அடிப்படையில் யோசனை பண்ணி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக மாற்றுத்திறனாளிய குறைகளை உணர்ந்தவாறு ஒரு உத்தரவை போட்டார். அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன நடந்திருக்கிறது என்றால், மாற்றுத்திறனாளிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இறந்தால் அவர்களை மின்மயானங்களில் சென்று எரித்து அடக்கம் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சிகளுக்கு உத்தரவிட்டு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இறந்தால் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர்களை அடக்கம் செய்கிற போது கண்டிப்பாக அவர் மாற்றுத்திறனாளி என்பதற்கான ஆவணத்தை கொடுத்தால் மட்டும் போதுமானது, பணம் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை என்று நாம் இப்பொழுது அமல்படுத்தி இருக்கிறோம். இப்படியான உத்தரவு என்பது தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வந்தால் நிறைய மாற்றுத்திறனாளிகள் பலனடைவார்கள். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதற்கான முதல் படியை துவங்கி இருக்கிறோம். இது மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் மற்ற எத்தனையோ அமைப்புகள், சங்கங்கள் இருந்தாலும் அதனுடைய மாவட்ட ஆட்சியிடம் அணுகி நம்ம புதிய புதிய கோரிக்கைகள் எப்போ பார்த்தாலும் பஸ் பாஸு, ட்ரெயின் பாஸு, அடையாள அட்டை, 100 நாள் வேலை, உதவித்தொகை அப்படின்னு போகாமல் இன்றைக்கி கூட எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா, வார திங்கட்கிழமை ஜிடிபிக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், மக்கள் குறைகேட்பு கூட்டத்துக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, தொலைதூர பகுதிகளிலிருந்து வர்றாங்க. அப்படி வர்றவங்க கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. பசியோடு அவங்க போக வேண்டியிருக்கு. கையில் காசு இருந்தால் பரவாயில்ல, காசு இல்லைன்னா பட்னியோடு போக வேண்டியிருக்கு. அதனால் இந்த மாதிரி குறைகேட்பு கூட்டங்களுக்கு குறைகளை சொல்ல திங்கட்கிழமை வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்ச அடிப்பில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்கின்ற பணியை மாவட்ட ஆட்சியர் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பழனி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய ஏராளமான நேர்த்தி கடன்களோடு வருவாங்க. அதில் கோழியை நேர்ந்து விடுவாங்க, மாட்டை நேர்ந்து விடுவாங்க, அதே மாதிரி காணிக்கையாக பொருள்கள் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி மாடுகளை நேர்ந்து விடக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அப்படி மாடுகளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறதுக்காக விட்டுட்டு போகக்கூடிய போது அந்த மாடுகளை கோயில் ஊழியர்கள் எடுத்துக்கொண்டு போய் கோசலை என்று சொல்லக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக தீனி போட்டு வளர்த்துட்டு வருவாங்க. அது குறிப்பிட்ட அளவு
எண்ணிக்கைக்கு மேல் வருகிற போது அந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வெளியேற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ என் வீடு இருக்குன்னா என் வீட்டில் 10 பேர்னா 10 பேர் உட்காரலாம், 50 பேர் வந்துட்டால் 40 பேர் வெளியே வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி கோசாலைக்கு வரக்கூடிய மாடுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளை வெளியேற்றணும். ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி அதை வெட்டக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ்வாதார திட்டத்தின் கீழே வந்து முதியோருக்கும் விதவைக்கும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிகளுக்கு இந்த மாட்டை வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்முடைய சங்கம் சார்ந்த ஒரு கோரிக்கை வச்சோம். நாங்கள் வந்து ஏன் விதவைகளுக்கும் முதியோருக்கு கொடுக்குறீங்களே, மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்க வேண்டியதானே, நாங்களும் வறுமையில் தான் இருக்கோம், நான் மாற்றுத்திறனாளி, என்னால் மாடு மேய்க்க முடியாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய பொண்டாட்டி மாடு மேய்க்கலாம், என் குடும்பம் மாடு மேய்க்கலாம், ஏதோ ஒரு வகையில் இந்த மாட்டை வச்சு நான் ஒரு வருமானம் ஈட்டலாம், அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கும் கொடுக்கணும், நான் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நார்மல் நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 165 மாடுகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் பெற்றுக் கொடுத்தோம் மாவட்டம் முழுவதும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இப்படியாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தலையீடுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான வித்தியாசமான தலையீடுகள். எப்போ பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய செயற்கைக்கால் வேணும், உபகரணம் வேணும், ஊன்றுகோல் வேணும், அதாவது எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத விட என் மக்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறது தான். இதனால் பலனடைகிறவங்க நான் மட்டும் கிடையாது, என்னை போன்று பல மக்கள் பலனடைவார்கள் அப்படிங்கிற புதிய புதிய திட்டங்களை தொடர்ச்சியாக நாம் அமல்படுத்திட்டு வரோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி மின்மயானங்களில் இலவசம் என்பது வாங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நண்பர்களை தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக, நலன்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமையாளர்கள் சங்கத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலையில் விடுகிறேன். இந்த காலையை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.